கபடி விளையாட்டு வச்சுருந்தாங்க. போய் பார்க்கலான்னு தான் போனேன். இருந்தாலும் கொஞ்சம் விளையாடணும்னு ஆசை வந்துடுச்சு. இல்லை இல்லை இடம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் அடுத்த டீமில் வேணா இறங்கிக்கலாம், இந்த டீமில் இறங்க முடியாது அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நின்றேன். ஒரு 2 டீம் வெளியூர் டீம் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே நின்னா ஒரு 10-15 பாயிண்ட்டை ஒரு டீம் வேகமாக எடுத்துட்டு இன்னொரு டீமு 2 பாயிண்டில் நிற்கி விளையாட்டு 20 நிமிஷம். ஆமாம், 10 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கு. இது ஒரு 15 பாயிண்ட்டுக்கு மேலே போய்ட்டு அது 2 நிமிஷத்தில் தான் 2 பாயிண்டில் தான் இருக்குது. என்னடா செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தா இந்த 15 பாயிண்ட் எடுத்த டீம்காரன் பல் காட்டிட்டு வா, தேர்ட் ரைடுக்கு பார்த்துக்கலாம், துவட்டைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இவன் இந்த தேர்ட் ரைடுக்கு பல்காடி தேர்ட் ரைடில் போய் இப்படி போட்டுக்கிட்டே இருந்தான். அவன் இங்கே வந்து சடக்குன்னு அடிச்சுட்டு போனான். அவன் விளையாட்டு முடிஞ்சதுக்குள்ள 35 பாயிண்ட்டுக்கு போயிட்டான். இவன் 15-2 17 பாயிண்டில் இருந்தான். இப்படி விளையாட்டு நடந்துச்சு. அந்த தேர்ட் ரைடுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் விளையாட்டு இப்படி தான் நடந்துச்சுன்னு வைங்களேன். நம்ம இப்போ அது உள்ள நம்ம ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம அண்ணன் சீமானை பற்றி தொடர்ந்து வீடியோ போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம் என்றால் அவர் தொடர்ந்து நமக்கு நிறைய கண்டென்ட் தந்துக்கிட்டே இருக்காரு. அந்த கண்டென்ட்டுகள் தரும்போது நம்ம நிச்சயமாக அண்ணன் சீமானை பற்றி நம்ம வீடியோ போட்டு தான் ஆக வேண்டியது, வேறு வழியே கிடையாது. நீங்கள் பொதுமக்கள் வந்து பொதுமையாக சிந்திக்க போறீங்க, அதனால் நம்ம போடுற வீடியோக்களை மகிழ்ச்சியாக வரவேற்கிய சந்தோஷம் நன்றி அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட வேண்டியிருக்கு. தம்பிகள் தான் கோவப்படுதாங்க, கடுமையான முறையில் சாடுதாங்க. திரும்ப அண்ணன் மூடத்தனமாக, முட்டாள்தனமாக, மூர்க்கத்தனமாக, மடத்தனமாக, அறிவிலித்தனமாக பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சொல்லாமல் கடந்து போக முடியாது. நிச்சயமாக அவர் பேசுவதை அப்படித்தான் சொல்லித்தான் ஆகணும். படிக்காத அப்படின்னு திரும்ப அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பல முறை சொல்லுதார். ஒரு தடவையோட விட்டுட்டு போகல. அந்த ஒரு தடவையிலே நமக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்துடுச்சு. எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கேடா, படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ படிக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய, விவசாயம் பாருன்னு சொல்லிய, நான் தான் சோறு போடணும் அப்படிங்கிற அண்ணன். அண்ணன் மட்டுமே அவ்வளோ காடுமே தமிழ்நாடு முழுமையும் இருக்கிற விளைநிலங்களை எல்லாம் திருத்தி விவசாயம் பார்த்து அண்ணன் தான் எல்லாமே விவசாயம் பார்த்து மக்களுக்கு சோறு போடுறாரு. நான் என்னுடைய தமக்கை வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தேன், நான் வந்து கொய்யா போட்டிருக்கேன் என்னுடைய விவசாய நிலத்தில், அதனால் நெல் போயிருந்ததில்லை. ஆனால் போகிற வழியில் பார்க்கும்போது ஏகப்பட்ட காடு நெல் நட்டுருக்காங்க. ஏன்னா மழை கொடுமையான மழை இல்லை, நம்ம மாவட்டத்தில் சரியான மழை இல்லை, அதனால நெல் ஏகப்பட்ட காடு நட்டுருக்காங்க. எந்த காலத்துலேயும் எந்த பயிரும் விதைக்காத இடத்துலையும் நெல் நட்டுருக்காங்க. அதாவது புளிய மரமாக நிறையா நிற்குங்க. புளிய மரம் தொடர்ந்து பெரிய புளிய மரமாக நிற்காது. புளிய மரத்துக்கு அடியிலையும் தொழி அடித்து நெல் நட்டுருக்காங்க. பயிர் நல்லா கருன்ட்டு அழகாக நிற்கி. அந்த அளவில் மழை செழிப்பாகி போச்சு, நெல் நட்டுருக்காங்க. அப்போ விவசாயத்தை பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, யாரும் ஓடிடல. நான் அப்போ என் கூட எங்கள் அத்தா வந்தார். இது யார் இடம் தான், இப்போ புளிய மரத்துக்குள்ளெல்லாம் நெல் நட்டுருக்காங்களா, தண்ணி வாய்ப்பு அதிகமாகிட்டா, முன்னாடிலாம் இருக்காது அப்படின்னு. இவர் நம்ம வாத்தியார், எங்கள் ஊர் வாத்தியார் இடம் தான், வாத்தியாராக விவசாயம் பார்க்காருன்னே. அவர் பேட்டையை முடிச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்ப்பாரு. ஸ்கூலுக்கு போகும்போது போவார், விவசாயம் பார்க்காம இருக்காரு. எல்லாரும் தான் பார்க்காங்க. இப்போ அவர் தர்மராஜ் டாக்டரு, எலும்பு முறிவு டாக்டருக்கு, அவர் வயலுக்கு போனாருன்னு வைங்க, நம்ம தோட்டத்துக்கு மேற்கொடுத்தாருக்கு வந்து பாருங்க. அவர் இப்போ அரியாலில் போனோம்னா விவசாயம் நடக்கும். அங்கே 2 கேட்வாலை திருப்பி விட்டு தண்ணியாவது பாய்ச்சிக்கிட்டு நிற்பார் அப்படின்னு அவர் பாட்டுக்கு கதை சொல்லிகிட்டு இருக்காரு. யாருமே தான் சாப்பிடணுங்கிறதுல வந்து மண்ணெளி போடுறதுக்கு துணிய மாட்டாங்க. அவங்களால் முடிந்த வேலையை அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நிச்சயமாக விவசாயம் செய்வாங்க. பெரிய ஐடி துறையில் இருக்கவங்கலாம், பெரிய பணக்காரங்களாக இருக்கவங்களாம், பெரிய பணக்காரர்களாக இருப்பவர்கள்லாம் விவசாய நிலங்களை வாங்கி பெருக்குகிறார்கள், சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு பெரிய முதலாளி, ஒரு கம்பெனியுடைய முதலாளி, விவசாய நிலங்கள் 1000 ஏக்கருக்கு மேலே வாங்கி சேகரித்து எல்லா இடங்கள்லையும் விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் தொழில் அவருக்கு சிறப்பாக தான் ஓடுது. தொழில் சிறப்பாக ஓடுதுன்னுட்டு அவர் கூடுதலாக
அதே தொழிலை இன்னும் வேறு ஊர்லலாம் போய் நிறுவி அப்படி ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கல. அந்த தொழிலை சிறப்பாகவும் செய்துட்டு விவசாய நிலங்களாகவும் வாங்கி குவிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நமது அண்ணன் சீமான் மட்டும் எல்லாருமே டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்க. அதனால தான் நீட்டு வாங்குற வேண்டாம், நீட்டு இருந்தால் டாக்டருக்கு படிக்க முடியாமல் நம்ம போயிடுவோம் அப்படின்னுட்டு மக்கள் பயப்படுதாங்க. இப்போ இவர் அண்ணன் எங்கே வராருன்னு தெரியுதா? நாக்பூர் ஸ்கிரிப்டுக்கு அண்ணன் கரெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது இதை வச்சு தான் நாங்கள் திரும்ப திரும்ப இந்த வேலையை தான் அண்ணன் செய்தார் அப்படிங்கும். நீட்டுங்கிறது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு எக்ஸாம். அது கோச்சிங் சென்டர் வச்சு தங்களை மேலும் மேலும் பணக்காரர்களாக மாற்றி கொண்டிருக்கிறது ஒரு பிஜேபியை சேர்ந்த நிறுவனங்கள். பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டு இருக்கான். நம்ம வீட்டு பிள்ளைய 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்னு கட்ட முடியுமா? ஒவ்வொரு பிள்ளைங்களும் +2 முடிச்சுட்டு அந்த நீட்டு கோச்சிங்க்குன்னு போய் 2 வருஷம் 3 வருஷம் தொலைச்சவங்களாம் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இருக்கான்ப்பா. 3 வருஷம் 4 வருஷம் தொலைச்சவங்களாம் இருக்கான் நீட்டு கோச்சிங் போய். வேற சரி இப்போ அப்போ வேறு காலேஜில் போய் சேர்ந்துக்கிட்டா இந்த கோச்சிங்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் இல்லை இதுலேயே அக்கறையாக இருந்து படித்தாது. பணம் வருஷத்துக்கு 3 லட்சம்னா என்ன ஆச்சு? அந்த டாக்டருக்கு படிக்கணுங்க ஆசையில் கனவுல உள்ளவங்க அந்த கோச்சிங் சென்டரில் போய் கெட்டு போகிறாங்க. வசதியானவர்களால் அது முடியும். ஏழைப்பாளை ஆசைப்படுதான்னு வச்சுக்க, கிராமத்தில் இருக்க ஆசைப்படுறவனுக்கு செய்ய முடியுமா? அப்போ அந்த நீட்டு எக்ஸாமை ஒழிக்கணும், அது பிரதான இலக்கு. இப்போ அண்ணன் என்ன போச்சுதார், எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா. ஆதிகுலம் எங்கே இருக்க? நான் கிளினிக்கில் தான் இருக்கேன். அண்ணன் வீடியோவை எப்போ வேணாலும் போட்டு காட்டலாம், இதில் வேணாலும் பார்த்துக்கிட்டுங்களேன். அதை நானும் சொல்ல வேண்டியிருக்குல்ல, பார்த்துக்கிட்டுங்க. இந்த பரதேசி போய் சொல்லுவான், ஆடு மாடி மேய்க்க கூப்பிடுவான், சீமான் போயிடாத, நீ டாக்டர் தான் ஆகணும். எல்லா பேரும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வர மாட்டான். ஆறுமுகம் இங்கே இருக்கே டாக்டர் ஆறுமுகம், கிளினிக்கில் தான் இருக்கேன், என்ன பண்ணுறிய? சும்மா தான் இருக்கேன். இங்கே வாங்க, நானும் சும்மா தான் இருக்கேன், ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு விளையாடுவோம். ஏதோ பைத்தியக்கிறப்பல எல்லாரும் டாக்டர் ஆனால் நோயாளி யாரா? ஆறுமுகம் எங்கே இருக்க? கிளினிக்கில் தான் இருக்கேன். நானும் கிளினிக்கில் தான்ப்பா இருக்கேன். உனக்கு ஒரு ஊசி எனக்கு ஒரு ஊசின்னு ஊசி போட்டு விளையாடுவோமா அப்படின்னு டாக்டர் கேட்டுக்கிடுவாங்களாம். எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக அண்ணனுடைய சிந்தனை. சாணி மூளை, சங்கி மூளை, சாணி மூளைங்கிறதுக்கு இது உதாரணம் தானே. இதுக்கெல்லாம் நீங்கள் தம்பிகள் கை தட்டுறது தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள்லாம் படிச்சிருக்க தரப்பா செய்தியா? நேற்று அதாவது கதையாக சொல்லுறதா நினைக்கூடாது. நேற்று ஒரு 7-7:30 மணி வாக்கில் அம்பாசமுத்திரத்தில் நின்று ஒரு டீ கடை அருகில் நின்னோம். அந்த முக்கு சந்திப்பில், பூ கடை முக்கு சந்திப்பில் நிற்கும். டீ நான் காப்பி குடிச்சிக்கிட்டு நிற்கேன், இன்னொருத்தர் என்னுடைய நண்பர் டீ குடிச்சிக்கிட்டு நிற்காரு. ஒரு 3 இளைஞர்கள். ஆமாம், நம்ம தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க தெரியுமில்ல அப்படின்ட்டு பேசிட்டாரு. அப்போ நாத்தாக்கா தம்பிகள் தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவர்கள் பேசும்போது அவர்கள் என்ன பேசுகிறாங்கிறத உன்னிப்பாக கவனிக்கும்போது அவங்க பேசுகிறாங்க, திமுக அதிமுகங்கிற கட்சிகள் இருக்கும் வரை அண்ணன் பப்புலாம் வேவாது, ஏதோ அண்ணன் கூவிட்டு போக வேண்டியதான், காசு சேருது இல்லை அப்படின்னு அவங்களே இளைஞர்களே பேசுகிறாங்க. ஆனால் அவங்க எந்த கட்சின்ட்டு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நான் முதல்ல நாத்தாக்காவாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சா அவங்க பேசுகிற தோணி அண்ணனுக்கு காசு சேருது இல்லை, கை தட்டுறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு டீயை குடித்தாங்க, காசை கொடுத்தாங்க, போய்கிட்டு இருக்காங்க. அனுபவத்தை கேட்டதை சொன்னேன். சொன்னால் நீங்கள் நம்புதியெல்லாம் நம்பலையாங்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அண்ணன் டாக்டருக்கு ஊசி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா 2 பேரும் கிளினிக்கில் போய் கோழி விளையாடுவாங்கன்னு நம்ம அண்ணன் பெரிய ஒரு ஆவேசமான முறையில் டாக்டராக தான் ஆகணுமா அப்படிங்கிறார். அந்த நீட்டு தேர்வை விலக்கிட வேண்டும், ஒழித்திட வேண்டும் என்ற நம்முடைய கோரிக்கையை, நம்மளுடைய கொள்கையை உடைத்தெறிய வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு நமக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார் அண்ணன். அதாவது நாக்பூருடைய RSS பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாவை இவர் தான் ஊருக்கு ஊர் மேடை போட்டு பேசுகிறார். இதே பாரதிய ஜனதா கட்சி அத்தனை தீவிரமாக எல்லாரும் டாக்டர் தான் ஆகணுமா அப்படின்னு பேச மாட்டான். பேசினா எல்லாருமே
அண்ணன் ஒரு மேடையில் இதே காட்டினார்ல, அந்த மாதிரி வெளியில் கூட்டத்துக்கு வெளியே இருக்கவங்க காட்டிடுவாங்க. வேற பாரதிய ஜனதாக்காரங்க அந்த மாதிரி பேசினான். ஆனால் அண்ணன் வந்து பேசுறாருன்னா, அண்ணன் ஒரு கூட்டத்தை தற்கூரி கூட்டமாக வச்சிருக்காரு. அவன் அண்ணன் பேசுறதுக்கெல்லாம் கைத்தட்டான், கட்ட 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 கட்டான்ட்டு. நான் தான் உனக்கு சோறு போடணும். இது அண்ணன் அவ்வளோ காடம் உழுது கிழிச்சு சோறு போடுதானா? சரி, எல்லாருமே விவசாயி ஆகிட்டோம்ப்பா, எல்லாரும் விவசாயி ஆகிட்டோம். சரி, விற்க எங்கே கொண்டு விற்ப? எல்லாரும் விவசாயம் ஆயாச்சுன்னா எங்கே கொண்டு விற்ப? நாம் உற்பத்தி பண்ணுற காய்கனியை நாமளால் சாப்பிட்டுக்க முடியலைன்ட்டு கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம். அது தெரியுமான்னு எனக்கு தெரியுமா? அப்படி பவர் சத்திரம் சந்தை, ஆலமலம் சந்தை இங்கெல்லாம் இருந்து முழுமையாக காய்கறிகள், கத்தரிக்காய், வெண்டைக்காய், புடலைக்காய், சொரைக்காய், பூசணிக்காய், இவைகள்லாம் முக்கிய காய்கறிகள். பார்த்துக்க, இதெல்லாம் வந்து ஏற்றுமதி ஆகுது. இதில் இன்னொரு காய் இருக்குது, இவ்வளோ ரெண்டில் இருக்கும். ஆமாம், சுனாமின்னு பேர். அந்த காய்கறிலாம் நல்ல வெயிட்டாக இருக்கும். அதெல்லாம் ஏற்றுமதி ஆகுது. எங்கே? கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆகுது. நம்மலாம் தின்னு செரிக்க முடியாதுல்ல பூராத்தையும். இவ்வளோ காய்கறியும் கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆகுது. அப்போ எல்லாரும் விவசாயிட்ட ஆகிட்டா, நீ கொஞ்சம் தின்னு, நீ கொஞ்சம் தின்னு அப்படின்னு மாற்றி மாற்றி தின்னுக்கிடலாமா? தின்னுக்கிட முடியுமா? அப்படி விவசாயம் பண்ண தான் இடம் இருக்கா? இல்லை நீ எல்லாரும் விவசாயம் பண்ணக்கூடிய அளவில் இடம் இருக்கா? அப்போ நீ படிக்கவே வேண்டாமா? உனக்கு உலகம் தெரியண்டாமா? நீ மட்டும் உன் பிள்ளைய படிக்கணும்னு சொல்ல, அது உன் பிள்ளை இல்லை. ஆனால் வாரிசு அரசியலுக்காக முன்ன கட்டியேன்னா கட்சி நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. 60 வயசை நம்ம தொட்டுட்டோம். எந்த நேரத்துலையும் ஹார்ட்டு டக்குன்னு அட்டாக் ஆயிடக்கூடாது. உனக்கு அப்படி ஆயிடக்கூடாதுன்னே, நான் அப்படி ஆகாதுன்னே. இருந்தாலும் உன்னுடைய தன்னம்பிக்கை அற்ற செயல்பாடு அப்படித்தான் இருக்கு. அதில் எந்த மாற்றும் இல்லை என்று நான் உறுதியாக சொல்கிறேன். நீ அப்படித்தான் நினைக்க. அதனால தான் உன்னுடைய அண்ணியார், அதாவது கயல்விழியினுடைய அக்கா அமுதாவின் பையனை, அகிலுங்கிற அந்த பையன் உன் தலைக்கு மேலே இருக்கான்டா சீமா. அந்த பையனை நீ எடுத்து வளர்த்துக்கிட்டு, உன் பையன் ஒரு கரையில் வளருதான், நீ இந்த பையனை எடுத்துக்கிட்டு, ஏன்னா அவனை முன்னிலைப்படுத்தணும், எப்படியாவது முன்னிலைப்படுத்திடணும். அவன் காலேஜ் போயிட்டு வரட்டுமேண்டா. அதுக்குள்ளே கட்சிக்கு எதுக்கு ஒவ்வொருத்தன்ட்டே வச்சு பேட்டி எடுக்க வச்சுக்கிட்டு இருக்க? என்கிட்ட ஹால் இருக்கு. அடுத்த சீமான்ட்டு நீங்கள் யாரும் ஆசைப்படுறாதியா? ஆமாம், நீங்கள் யாரும் ஆசைப்படக்கூடாது. என்கிட்ட ஆள் இருக்கு, என் வீட்டிலே ஆள் இருக்கு. ஆமாம், அடுத்த சீமாட்டி கயல்விழி, அடுத்த சீமா அகிலு. ஆமாம், பிறகு அவன் பிரபாகரன் வந்தாச்சுன்னா பிறகு எல்லாம் நாங்கள் மொத்தமாக என் பிள்ளையா என் பிள்ளையாள் இருந்துக்கிடுவோம். ஆனால் நான் இருப்பேனா இல்லையா அது ரெண்டாவது. அப்படின்னுட்டு தற்கூரித்தனமாக யோசிக்கிறது அண்ணன் சீமான் தானே தவிர நான் யோசிக்கல. அண்ணனுடைய சீமானுடைய புத்தியில் அதுதான் ஓடுது. அதனால தான் யாரையும் படிக்காத. ஏன்னா தற்கூரியாக இருக்கவங்க வந்து ஒன்று கடவுளை கும்பிடுதேன்ட்டு கோயிலை கட்டுதேன்னு சொல்லுறது பின்னாடியே போயிடுவான். ஆமாம், அது ராமர் தான் சாமி, மற்ற முருகர் சாமி இல்லை, நம்மளுடைய கிராம தேவதைகள் சாமி இல்லை, காளி சாமி இல்லை, மாரி சாமி இல்லை, முத்துமாரி சாமி இல்லை, பேச்சம்மா சாமி இல்லை, முப்படாதியம்மா சாமி இல்லை, மங்களம்மா சாமி இல்லையா? இதெல்லாம் நாம கும்பிடுற சாமிடா. இந்த சாமிகளை எப்போ மாதிரி இந்த பாப்பான்கள் கும்பிட்டுருக்கானா? வருவான். ஆமாம், நாங்கள் பிரதிஷ்டை பண்ண வரன்ட்டு வேணா வருவான். அது என்ன பிரண பிரதிஷ்டை, அது பண்ண உயிர் ஊட்டதுக்கு வரப்பலாம். நாம கும்பிடுற சாமிக்கு உயிர் ஊட்டான்னா வருவான். ஆமாம், எச்சத்தனமா இவன் சீமான்னு இந்த சாமிகளை அவன் கோயில் கேட்டதுக்கு சம்மதிப்பானா? நம்ம கோயிலுக்கு அவன் வரவுக்கு சம்மதிப்பானா? நம்ம கோயிலை பற்றி அவன் இது பண்ணுதானா? அவன் அந்த மைண்டில் ஏற்றான். நம்ம மைண்டில் முட்டாள்தனமாக இருங்கடா, படியாத தற்கூரியாக இருக்கவன் தாண்டா எனக்கு லாயக்குன்னு அவன் ஏற்றி வச்சிருக்கான் வடநாட்டில். அதை இவன் அமல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். முயற்சி பண்ணி தோற்று கொண்டிருக்கிறான் சீமான் என்பது உண்மை என்றாலும் கூட. ஆனால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற எண்ணத்தில் தான் திரும்ப டாக்டர் படிக்காத. அண்ணன் சீமானுக்கும் சரி, சீமானுடைய தம்பிமார்களுக்கும் நான் எனக்கு தெரிஞ்சே சொல்லுதேன்ப்பா, இந்த வருஷம் +2ல் 8 லட்சம் பேர் எழுதுனாங்க.
8 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க +2ல். எல்லாருமா நீட்டு தேர்வு எழுதுனாங்கன்னு நினச்சா? இல்லை எல்லாரும் டாக்டருக்கு போயிடலாம்னு நினச்சாங்களா? இல்லையே. 1.5 லட்சம் பேர் தான் நீட் எக்ஸாம் எழுதுனான். 8 லட்சம் பேரில் தேர்வானவன் எத்தனை பேர்? மொத்தம் 14,000 பேர் தான் தேர்வு ஆகியிருக்கான். அதில் எத்தனை பேர் கால்நடை மருத்துவத்துக்கு போயிருக்கானோ, எத்தனை பேர் மீன்வளத்துறை அதுக்கெல்லாம் போயிருக்கானோ, டாக்டருக்கு தான் போயிருக்காங்க. டாக்டர் படிப்புலேயே மருத்துவத்துறையிலே எத்தனை படிப்புகள் இருக்குது? ஊசி போடுறது மட்டும்தான் படிப்பாக இருக்காப்பா? எத்தனை படிப்புகள் இருக்குது? உனக்கு இந்த வயசில் விஜயலட்சுமியும் தாண்டி கனிமொழியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் பல இடங்களில் பரிமாறும் திறன் கொண்டவனாக இருப்பதற்கும் அறிவு சொல்ல, அதாவது உனக்கு ஆலோசனை சொல்ல ஒரு டாக்டர் வேணும்னா அதுக்கும் படிக்க வேண்டியிருக்குல்ல, அதுக்கும் படிப்பு இருக்குல்ல டாக்டரு. அப்போ ஒரு டாக்டர் தான் இருக்காங்களா? இல்லை இருக்கிற டாக்டர்கள், படித்த டாக்டர்கள் அத்தனை பேரும் காலந்தோறும் உயிரோடு தான் இருப்பார்களா? வயசு அவங்களுக்கும் ஆகாதா? மூப்பெய்த மாட்டாங்களா? மாண்டு போக மாட்டாங்களா? புதிதாக டாக்டரே வந்துடக்கூடாதா? அவங்க தான் இருக்கணுமா? ஆண்டுக்கு ஒரு 14,000 பேர் படித்தா 10 கோடி பேர் இருக்கும். நம்ம 14,000 பேர் படிக்கிறதுல உனக்கு என்ன வந்தது? ஏன் வேண்டான்னு சொல்லுத? எதுக்கு வேண்டான்னு சொல்லுது? ஏன் இந்த கணக்க உனக்கு வாரது என்னன்னா, ஏன்னா அது கார்ப்பரேட் தனமான படிப்பு. கோடியாக செலவு பண்ணுறதுக்கு நம்ம 12ஆம் வகுப்பில் அதுவும் ஃபில்டர் பண்ணி தானே எடுக்க போகிறான். 600 மார்க்கு 580 மார்க்காவது எடுத்தவன் தான் டாக்டருக்கு படிக்க முடியும். 500 மார்க் எடுத்தவன் போய் டாக்டர் படிக்க முடியாது. அப்போ மார்க் அடிப்படையில், கட்டாப்பு அடிப்படையில் தான் தேர்வு இல்லாமல், அந்த நீட் இல்லாமல் எடுத்தாலும் அப்படி தான் எடுக்க போகிறான். அதனால தான் நீட்டு அவன் கார்ப்பரேட் முதலாளிகள் வாழ்வதற்காக அவன் கொண்டு வந்திருக்கான் அந்த திட்டத்தை அப்படின்ட்டு நாம் எதிர்க்கிறோம். திராவிட கட்சிகள் எதிர்க்கிறது. அறிவு உள்ளவன் எதுக்காம்பா? அறிவற்றவன் ஒன்றை சொல்ல முடியாது. நீ ஆஸ்தி சேர்க்கறதுக்காக உனக்கு அவன் ஒரு ஸ்கிரிப்ட் தந்திருக்கான், நாக்பூர்காரன். அந்த ஸ்கிரிப்டை நீ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லார்ட்டையும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு வெறுமுட்டிகள் டக்க டக்க டக்கான்னு கைத்தட்டு தான் பத்தியா? அதுதான் இருக்கிறதுலே ஈனத்தனமான முடிவு. வளர்ந்த நாடுகள், அந்த நாடு போல தான் நம்ம நாட்டை நான் முன்னேற்றணும்னு நினைக்கேன் அப்படின்னு சீமானை கொதிப்பார்ல அண்ணே. அப்படி கொதிக்கிற நீங்கள் நார்வே, யூஎஸ்ஸு, ஸ்வீடன், நெதர்லாந்து இங்கெல்லாம் எத்தனை பெர்சன்டேஜ் வேறு விவசாயம் பார்க்கலாம் சொல்லிக்கலுங்க? 1.9, 1.7, 2.2 இந்த அளவில் தான், இந்த சதவீதத்தில் தான் அந்த நாடுகளில் விவசாயம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் இப்போதும் 27.2% விவசாயம் பார்க்கிறார்கள். அப்போ நமக்கான உணவு தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்து விடுவார்கள். அந்த நம்பிக்கை உனக்கு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. நாக்பூர் ஸ்கிரிப்டை வாசிக்கணும், அதுதான் உன்னுடைய வேலை. அடுத்த வீட்டு பிள்ளைகளை படியாதுன்னு சொல்லுத நீ, உன் வீட்டு பிள்ளைய படிக்கணும்னு சொல்லுத. அவங்களையும் மாடு மேய்க்க அனுப்பு. நீ வந்தால் தான் அரசாங்க சம்பளம் ஆகிட்ட. அப்போ அவங்க அரசாங்க சம்பளம் ஆகிட்டு போகிறாங்க. இப்போ உன் வீட்டு மாட்டுகளை மேய்ச்சிட்டு போகிறாங்க. இதில் என்னப்பா நீ அப்போ குச்சி பிடிச்ச ஆடுலாம் மேய்ச்சவன் இல்லை. இந்த குரண்டி அருவாளோட குச்சி பிடிச்ச ஆடு மேய்ச்சிட்டு நீ எத்தனை பெருமையாக சொல்லுவேன். நட்டவகாலி நண்டு எதுவும் கடிச்சுன்னா கூட உனக்கு விஷம் ஏறாத. அப்படிப்பட்ட சீமா உன் பிள்ளைய எதுக்கு படிக்க அனுப்புத? எங்கள் கேள்விக்கு போய் சொல்லு. ஊராக விட்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போகாத, சாணியப்பூருக்கு. அப்போ அதுக்கு என்ன பானை சட்டினா அங்கே 15,000 ரூபா தாரான். எங்கே அமெரிக்காவில் தாரான். இங்கிலாந்தில் கருப்பட்டிக்கு 5,000 ரூபா தாரான். அப்படிங்கல்ல உன் வீட்டு பிள்ளைய பணியார அனுப்பு, பானை சட்டி செய்ய அனுப்பு. ஏன் படிக்க வைக்க? ஏன் படிக்கணும்னே? எதுக்கு படிக்கணும்னே? முதல்ல உன் வீட்டு பிள்ளைய மாடு மேய்க்க அனுப்பிட்டு நீ மேடை ஏறணும். நல்ல ரோசம் இருந்ததுன்னு ஏன் மேடை ஏறணும். தம்பிகளுக்கு அந்த ரோசம் இருந்துன்னு வச்சுக்க, இந்த வெறுமூட்டுத்தனமாக இப்படி கையை தட்ட மாட்டான். ஏனை இதெல்லாம் வேண்டாத பேசுத. படிக்கணும்னே, படிப்பு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பான்.